கல்லூரியில் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அப்போ இவர் குட்டி பிள்ளை, இவரை எனக்கு வளர்க்குறதுக்கு சப்போர்ட்டிவாக பேக்ரவுண்ட் அப்படிங்கிறது இல்லை அப்படின்றதுனால குழந்தைய வளர்க்கணும் இல்லையா, அதனால் நான் வேலையை விடுறேன், இவரை பார்த்துக்கிறேன். வளர்த்து பள்ளிக்கு அனுப்பியாச்சு. அனுப்புனதுக்கப்புறம் என்ன செய்கிறது அப்படின்னு தெரியல. சரி, ஏதாவது பண்ணணும், மக்களுக்காக ஏதாவது பண்ணணுங்கிற நோக்கம். ஒரு கடை ஒன்று ஆரம்பிக்கலாம், விவசாயிகள்கிட்ட இருந்து பொருளை வாங்கிட்டு வந்து கடையில் வச்சு மக்கள்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா வருது. அதுக்கப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரை கூப்பிட்டுக்கிட்டு கடை ஸ்டார்ட் பண்ணுறேன். கடை சூப்பராக போகுது. ஆனால் கொரோனாங்கிற அந்த ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் நான் என்னுடைய கிராமத்துக்கு போயிடுறேன். ஃப்ரெண்ட்ஸ் கடையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, நான் ஊரில் போயிருக்கிறேன். எனக்கு கடைக்குள்ளே வர முடியல அப்படிங்கிற ஒரு சின்ன உறுத்தல் இருந்தது. அதனால் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட நான் சொல்லிட்டேன், கடையை நீங்களே பார்த்துக்கோங்க, நான் இனி கடைக்குள்ளே வரல அப்படின்னா. அதுக்கப்புறமா நம்ம ஏதாவது பண்ணணும்னு ஒரு எண்ணம் வந்துக்கிட்டே இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஃபிட் ப்ரோ அப்படிங்கிற இந்த ப்ராடக்டை நான் கொண்டு போய் சேர்க்குறேன். மக்கள் வாங்கி சாப்பிட்றாங்க, நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி ரிவ்யூ கொடுக்குறாங்க. சரி, அவங்க கொடுக்குற ரிவ்யூவை நம்ம ஏதாவது ஒன்று சேனல் ஆரம்பித்து அதில் போடலாம் அப்படின்னு ஆரம்பிக்கப்பட்டது தான் இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த சேனல். இப்போ யூடியூப் தமிழச்சி 90ன்னு இருக்குது. ஆனால் இதுக்கு முன்னால் ஃபிட் ப்ரோ அப்படின்னு இருந்தது. ஒரே நிமிஷமா, இந்த வீடியோ ப்ரொமோஷன் கிடையாது, இந்த சேனல் எப்படி உருவாச்சுன்றதை எங்கள் அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. ஃபிட் ப்ரோ என்ற பெயரில் யூடியூப், ஃபேஸ்புக் பேஜ், இன்ஸ்டாகிராம் 3மே இருக்குது. இதை பயன்படுத்திய மக்கள்கிட்டேருந்து கிடைக்கிற ரிவ்யூவை வாங்கி அப்படியே வீடியோவாக மேக் பண்ணி நான் வந்து யூடியூப்பு, இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் 3லேயும் அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அப்போது என்ன ஆகுதுன்னா, தெரிஞ்சவங்க கூடவே இருந்தவங்க தான், எப்போயுமே கூட இருக்கிறவங்க தானே நம்மளை வந்து உதாசீனப்படுத்துவாங்க. அவங்க ஒரு ஆண் நபருக்கு நான் ரிவ்யூ போட்டிருந்த இந்த ப்ராடக்ட் பற்றின வீடியோவை எடுத்து அனுப்பி ரொம்ப ஹாப்பியாக எல்லார்ட்டையும் வந்து என்னை பற்றி குறை பேசி, பாரு இவ மாவு அரைச்சி விற்கிறா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி கிண்டல் அடித்து பேசியிருக்காங்க. இந்த இடத்துல வேற யாராச்சும் இருந்தாங்கன்னா நீ எப்படி என்னைய பற்றி பேசலான்னு சண்டை போயிருப்பாங்க. அந்த இடத்துல எங்கள் அம்மா அதிகமாக பண்ணாங்க, என்ன வேணால் பேசிக்குவாங்கன்ட்டு எங்கள் அம்மாவோட முயற்சியை தான் ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க. பின்னாடி யார் என்ன பண்ணுறா அது எதுவுமே பார்க்கல. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நம்ம மனசில் நிறுத்திக்கிட்டோம்னா நம்மளுடைய வளர்ச்சிங்கிறது அடுத்தடுத்த கட்டத்துக்கு போகுங்கிறத நான் பார்த்துட்டேன்னா, பல புலவர்கள், மேதைகள் இவங்க கூட ஒன்றா ஒரே மேடையில் உட்காந்து மைக்கில் பேசுகிற அந்த அனுபவமும் அந்த வாய்ப்பு எனக்கு அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருந்தது. அந்த வேலையில் இவர் என்ன பண்ணார்னா, என்னம்மா நீ எப்போ பார்த்தாலும் இந்த ப்ராடக்ட்டை பற்றியே பேசிகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி, நீ வந்து வேறு ஏதாவது பேசுமான்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ ஒன்று கம்பல் பண்ணி எடுக்க வச்சார். எனக்கு அப்போதுலேருந்து நாய்க்குட்டி, அது மாதிரி கண்ணுக்குட்டி அதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்குங்கிறதுனால அவனுங்களை பற்றி போனோன்ட்டு எங்கள் அம்மாவோட சண்டை போட்டுட்டு இருந்தேன். அடம் பிடிச்சி ஒரு நாள் அழுது ஒரு வீடியோ எடுக்க வச்சாரு. நானும் எடுத்தேன். அது இயல்பாக நம்ம வீட்டில் நடக்கிறது தான். அந்த வீடியோ உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பிஸ்கெட் மட்டும் நீ சாப்பிடு, இந்த பிஸ்கெட் 3 இருக்கட்டும்டா, இந்த பிஸ்கெட் மட்டும் சாப்பிடு, பார்த்துக்கோ காக்கா எதுவும் தூக்கிட்டு போகாம இருந்தா. இந்த பிஸ்கெட் நீ தொடாத சரியா, காக்கா எதுவும் தூக்கிட்டு போகாம பார்த்துக்கோடா. வீடியோ அப்லோட் பண்ண சொன்னார், நான் அப்லோட் பண்ணேன். மறுநாள் காலையில் எழுந்து பார்த்தா நம்ம ப்ராடக்ட்டை பற்றி பேசி போட்டுக்கிட்டே இருக்கையில் அப்போ ஒரு 1000 சப்ஸ்கிரைபர் இருந்தாங்க. வியூஸ் கொஞ்சம் கொஞ்சம் போகும், ஒரு 200 300 அவ்வளோதான் போகும். அந்த வீடியோக்கு பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் வியூஸ் போயிடுச்சு, வந்து சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க. பார்த்தா இவருக்கு ஒரே ஹாப்பி. இவர்கிட்ட சொல்கிறேன், ஆனால் அவருக்கு அந்த அளவுக்கு அதுக்கு விவரம் தெரியல. அப்போ அவள் தான் படிச்சுட்டு இருந்தார், அதனால விவரம் தெரியல. அப்படியாமா அப்படின்னு சொல்லிட்டு விட்டு அடுத்தடுத்த வீடியோக்கள் வந்து அதே போல் கேட்டுகிட்டே இருந்தாங்க எல்லாரும். அப்படியே பேச ஆரம்பிச்சாச்சு. அதுக்கப்புறம் இந்த வாயிலா ஜீவன் எங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்கன்னா, டெய்லியும் இந்த டாக்ஸுக்கு உதவி பண்ணுவாங்க. எங்கள் அம்மாவுக்கு வந்து தோணலை, இந்த மாதிரி எடுத்து போட்டால் இதுவும் இது நம்மளை பார்த்து இன்னும் 2 பேர் பண்ணுவாங்களே அப்படின்னு எங்கள் அம்மாவுக்கு தோணலையா. எதார்த்தமாக பண்ணது சரி, நம்ம ஏன் அப்போ எங்கள் அம்மாவுக்கு தோணுச்சு, எதார்த்தமாக பண்ணுவோம், இதே நம்ம வீடியோவை எடுத்து போடக்கூடாது அப்படின்ட்டு டாக்ஸுக்கு என்ன உதவி பண்ணணும், வெளியில் என்ன நடக்குது, டாக்ஸ் என்ன பண்ணுறாங்க, அந்த விவரத்தில் எங்கள் அம்மா எடுத்து சொல்ல ஆரம்பிச்சாங்க. நான் என் கூட ஒரு வாயிலா ஜீவன் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்த நான் வெளிப்படையாக மக்களுக்கு கொண்டு வந்து சேர்க்கணும்னு முயற்சி பண்ணேன். அந்த ஒரு விஷயம் அதுவுமே பேச்சுக்குள்ளாச்சு. என்னென்னா, இவன் நாயை பற்றியே பேசிகிட்டு இருக்கா, நாயை பற்றி பேசி இவன் வந்து வீடியோ போட்டு அதுலேருந்து வருமானம் எடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. இவங்களெல்லாம் நம்ம நிப்பாட்ட முடியும், பேசுகிறவங்க பேசுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நானும் ஸ்ரீயும் அப்பப்போ ஜாலியாக பேசி வீடியோக்கெல்லாம் அப்லோட் பண்ணிக்கிறதான். 2வது, என்ன பெற்ற அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க சுத்தமாக எனக்கு பர்மிஷன் கொடுக்கல, நீ வீடியோவில் உட்காந்து பேசக்கூடாது அப்படின்ட்டாங்க. அதே போல் என்னுடைய கணவர் அவங்களும் வந்து வேண்டாம்ப்பா, ஏதாவது சொல்லுவாங்க யாராவது, நீ ஏதாவது பேசுவ, அதை வந்து 4 பேர் எடுத்து ஏதாவது காமெடி பண்ணுவாங்க, கிண்டல் அடிப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்படியே ஓடிச்சு. இப்போ தான் ஒரு வருஷத்துக்கு முன்னால் தான் எனக்கு அம்மாக்கிட்டேருந்து கணவர்கிட்டேருந்து ஒரு பர்மிஷன் கிடச்சிது, நீ காணொலியில் உட்காந்து பேசிக்கோ அப்படின்னு. ஏன்னா ஒரு வேளை வயசாகிடுச்சு அப்படின்றதுனால என்னென்னு தெரில. அதுக்கப்புறம் நம்ம தைரியமாக பேச ஆரம்பித்தோம். அதுக்கப்புறம் தான் நீங்கள் பார்த்துட்டே இருக்கீங்க. பல நல்ல உள்ளங்கள் சப்போர்ட்டும் கொடுக்குறீங்க. இதை பேசு, இதை பேசாத, இது நல்லா இருக்குது, இது நல்லா இல்லை அப்படின்ற மாதிரி. ஏன்னா நல்ல வார்த்தைகளை பயன்படுத்தி கமெண்ட் போட்டுட்ருக்கீங்க அப்படிங்கிறத அதை பார்க்கும்பொழுது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவர் வந்து 8th படிச்சுட்டு இருக்காரு, அதனால் பள்ளி அவ்வளோ வீடியோக்குள்ள வர முடியல. ஏன்னா காலையில் எழுந்திரிப்பேன், ஸ்கூலுக்கு போவேன், வந்தோடனே ஷட்டில் கிளாஸ் போயிடுவேன், வந்து படிக்கணும், இந்த மாதிரி நிறையா வேலை இருக்கனால வர முடியல. அதனால் வீடியோக்களில் அப்பப்போ
லைட்டாக தலையை காண்பி அப்படின்னா கூட இல்லைம்மா எனக்கு நேரம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். ஸோ இவரும் சண்டே அதனால இவர் தான் இந்த சேனல் இன்னைக்கு இந்த அளவுக்கு வந்து நிற்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு உந்து சக்தியாக இருந்தவர். அதனால இவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்குமா. டவுட்டுமா, இன்னைக்கு ஏமா நம்ம இந்த மாதிரி வீடியோ போடுறேன் அதைத்தான் சொல்ல வரேன். இன்னைக்கு ஏன் இதை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பித்து 5 வருஷம் ஆகுது இன்னையோட. 5 years. ஆமாம். அப்புறம் இன்னொரு சர்ப்ரைஸ் என்னன்னா 3 லட்சம் சப்ஸ்கிரைபர் இருக்காங்க நம்ம யூடியூப் சேனலில். 3 லட்சமா? ஆமாம். எனக்கு இந்த மாதிரி இன்னமும் சரி, நான் யூடியூப்ல போயிட்டு நம்ம எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க, இன்ஸ்டாகிராம் எவ்வளோ வந்திருக்காங்க. இன்ஸ்டாகிராமில் வந்து யூஸ் பண்ண தெரியாது எனக்கு. இன்ஸ்டாகிராமில் 30,000க்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஃபேஸ்புக்கில் இருக்க நேம் கூட எனக்கு தெரியாது. தமிழ் வச்சிருக்காங்களா அம்மா, இல்லை ஃபிட் ப்ரோ வச்சிருக்காங்களா, எதுவும் தெரியாது. இன்னைக்கு இந்த வீடியோ சொல்லும் போது எனக்கு இப்போ தான் தெரியுது. எனக்கு ஃபேஸ்புக் பேஜ் வந்து இந்த ஒரு ப்ராடக்டோட நினைவாக அது வந்து இருக்கட்டும்னு தான் நான் ஃபிட் ப்ரோ அப்படிங்கிற பேரை மாற்றாமல் அப்படியே வச்சுருக்கேன். பயந்துக்கிட்டு பேர் போடாமல் நான் வந்து பின்னால் ஒளிஞ்சு இல்லை. ஏன் ப்ராடக்ட் எனக்கு இதுதான் வந்து அடிப்படையில் இந்த உழைப்புக்கேற்ற ஊதியம் இருக்கு இல்லையா, அது இவர் தான் எனக்கு வழங்கிட்டு இருக்காரு. அதனால் நான் அந்த ப்ராடக்டோட நினைவாகவும் அந்த பேரை மாற்றக்கூடாதுன்னு அப்படியே வச்சுருக்கேன். ஃபேஸ்புக் பேஜில் வந்து 1,40,000க்கும் அதிகமான ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. உங்கள் எல்லாருக்குமே நன்றி சொல்லணும். ஏன்னா என்னையை நம்பி இத்தனை பேர் வந்து ஃபாலோ பண்ணி வச்சுருக்கீங்க. ஏதோ ஒரு விஷயம் எதிர்பார்த்து நான் ஏதாவது நல்லது சொல்லுவேன் அப்படிங்கிற நம்பிக்கையில் நீங்கள் ஃபாலோ பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்கள் எல்லாருக்கும் வந்து உண்மையிலே நான் ரொம்ப நன்றியோடு இருப்பேன். உண்மையாகவும் நேர்மையான விஷயங்களை மட்டும் நம்ம சேனலில் நம்ம பதிவு பண்ணுவோம். நிறைய நல்ல உள்ளங்கள் நீங்கள் வந்து வாழ்த்துறீங்க. உங்களுடைய வாழ்த்துக்கள் எனக்கு வந்து மிகப்பெரிய ஒரு ஊன்றுகளாகவும் உந்து சக்தியாகவும் இருக்குது. நான் மேலே மேலே நல்ல விஷயங்களை பண்ணலாம் அப்படின்னு தொடர்ந்து பயணம் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். ஆமாம்மா. ஸோ அது நான் ஒன்றே மட்டும் சொல்லிக்கிறேம்மா, நம்ம ஊர் சொந்தக்காரங்க கிட்ட நான் எங்கேயாச்சும் வெளில போகிறேன்னு வச்சுக்கோயேன், என்னை பிடிச்சி உங்கள் யூடியூப் சேனல் எவ்வளோ இன்கம் வருது, நிஜமாலே எனக்கு யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்லாம் யூஸ் பண்ண தெரியாது. எவ்வளோ சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாங்கன்ட்டு 3 லட்சம் எனக்கு இப்போ தான் தெரியும். சரி, அவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லிடு. இல்லை சொல்லி முடிச்சிடுறேம்மா. இதில் நம்பி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க அவ்வளோ பேருக்குமே ரொம்ப நன்றி. இதில் எவ்வளோ வருமானம் வருதுன்னு ஒவ்வொருத்தராக கேட்டுக்கிட்டு இருக்காங்களா? நான் புரிய முடியுது, எனக்கு எதுவுமே தெரியாதுன்ட்டு. நம்ம வந்து இது வரைக்கும் இப்போ நான் தைரியமாக நேராக தான் சொல்கிறேன், யார்கிட்டையுமே போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு சொன்னதே இல்லை. நான் அது மாதிரி ஒரு சேனல் வச்சுருக்கேன் அப்படின்னு நான் யார்கிட்டையும் தெரியப்படுத்தினதும் இல்லை. இங்கே என்னை நம்பி சப்ஸ்கிரைபரும் ஃபாலோவும் பண்ணி வச்சுருக்க அத்தனை பேருமே அவங்களா மனசு வந்து இவங்க ஏதோ நல்லது சொல்கிறாங்கன்னு நம்பி ஃபாலோ பண்ணியிருக்கவங்க தான். ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி அப்படிங்கிற ஒரு விஷயம் மறக்காமல் எப்பயுமே நல்ல நல்ல விஷயங்களை உங்கள் பார்வைக்காக கொண்டு வந்து சேர்ப்பேன். உங்களுக்கு நான் எப்படி உதவி செய்யலாம் அப்படின்னா, நீங்கள் வந்து உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் வெளியில் சொல்ல முடியாமல் இருப்பீங்க இல்லையா, ஸோ அதை எங்கே தெரியப்படுத்துறது, எங்கே போனாலுமே நமக்கு உதவ மாட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இருந்ததுன்னா தாராளமாக தமிழச்சி 308 அப்படிங்கிற அந்த ஒரு இமெயிலுக்கு நீங்கள் மெயில் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பரை தயவுசெய்து பதிவு பண்ணாதீங்க. ஏன்னா நிறைய பேர் நல்லவங்களாக இருப்பாங்க, சில பேர் கெட்டவங்களும் கலந்துருப்பாங்க. ஸோ அவங்க பயன்படுத்திடுவாங்க. அப்படின்றதுனால கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட்டுக்கு நான் தனிப்பட்ட முறையில் மெசேஜ் பண்ணி உங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறத கேட்டுக்கிறேன். ஸோ மீண்டும் ஒரு முறை உங்கள் எல்லாருக்குமே நன்றி. இன்றைக்கி வந்து 5வது வருடம், 3 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ், 1.5 லட்சத்துக்கிட்ட ஃபேஸ்புக் பேஜில் ஃபாலோயர்ஸ், அதுக்கப்புறம் இன்ஸ்டாகிராமில் 30,000 பேர். ஸோ இவ்வளோ பேருக்கும் நன்றி நன்றி நன்றி. ஓகே, நன்றி நன்றி நன்றி. அது சொல்கிறதுக்காக தான் இந்த காணொலி. மற்றவங்களை இழிவுபடுத்தி, மற்றவங்களை அசிங்கப்படுத்தி, அவங்கள கிண்டல் அடித்து நக்கல் அடிக்கிறாங்க இல்லையா, அவங்கள நான் பார்த்துட்டேங்க. அதே இடத்துல அதே தகுதியோடு அப்படியே தான் இருக்காங்க. அவங்க இந்த ஒரு விஷயத்துக்காக தான் படைக்கப்பட்டவங்க அப்படிங்கிறதே நான் இப்போ தான் உணர்ந்தேன். ஸோ அந்த மாதிரி நபர்களை நாம் அப்படியே தள்ளி வச்சிருவோம். தள்ளிக்க கூடாது, அவங்க நன்றி சொல்லணும் ஃபர்ஸ்ட்டு, அப்புறம் தான் தள்ளிக்கணும். அவங்க அப்படி பண்ணனால தானே நீ இவ்வளோ பெருசாக வளர்ந்து வந்திருக்கமா. ஓகே, அவங்களுக்கு நன்றியை சொல்லிப்போம். ரொம்ப நன்றி. எங்கள் அம்மாவை வந்து அசிங்கப்படுத்தின எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நிறைய அனுபவங்கள் இருக்குது, ஒன்று ஒன்றா ஷேர் பண்ணுறேன் இனி வரும் காலங்களில். நன்றிங்க. நன்றி.